ரொம்ப தேங்க்ஸ். ஜெய் ஸ்ரீராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. காசி தமிழ் சங்கமம் 4.0 காசி, பிரயாக்ராஜ், அயோத்தியா அந்த பயணங்கள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம டிசம்பர் மாதத்தில் தொடர்வண்டி பயணமும் சேர்த்து 9 நாட்கள் நம்ம போனோம். அதனோட பயண தொகுப்பு தான் நான் இப்போ ஒவ்வொரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இது மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இது காசி தமிழ்ச்சங்கமம் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இருக்கக்கூடிய கலை, கலாச்சார, பண்பாடு, பாரம்பரியத்தெல்லாம் மேம்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி. இதில் நம்ம போன வீடியோவில் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் அங்கே உள்ள நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம 8ஆம் தேதி டிசம்பர் 2025, இப்போ டைம் 4:30 மணிக்கு நம்ம வந்து பிரயாக்ராஜில் லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்து நம்ம அயோத்தியா பயணம் போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்ருக்கோம். நம்ம இந்த 9 நாள் பயணங்கள்லையும் அன்றாட எப்போவுமே செய்யக்கூடிய வேலைகள்லேருந்தும் குடும்ப பொறுப்புகள்லேருந்தும் பொறுப்பு துறப்பு பண்ணிகிட்டே இங்கே இனிய பயண அனுபவம் பெற்றுட்ருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயணங்கள் போகிறது வெளிப்புற உலகை வந்து புரிந்து கொள்கிறதுக்கும் நம்மளை நாமளே உணர்ந்து கொள்கிறதுக்கும் கை கொடுக்கும். பிரயாக்ராஜ்லேருந்து அயோத்தியா போகிறதுக்கு நமக்கு 4 to 4.5 மணி நேரம் ஆகும். இது வந்து நமக்கு ரோட்வேஸில் போகிறதுனால நமக்கு அந்த டிராஃபிக் பொறுத்தும் அந்த டைமிங் வந்து நமக்கு மாறுபடும். இப்போ ஸ்ரீ ராம ஜென்ம பூமியான அயோத்தியா போகிறதுக்காக பேருந்தில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நமக்கு பேருந்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த 4 மணி நேரம் போகிறதே தெரியாமல் பாட்டு பாடுறது அந்த மாதிரி கலைத்திறமைகளை வந்து நம்ம அப்போ தான் அங்கே தான் பார்க்க முடிஞ்சது. பேச வந்தாள் பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா, அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா. அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா, அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா. மிச்சமா மீதமா இந்த நாடகம், மின்னலே பெண்மையே வா வா வா. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள். பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். தெரிஞ்சிருந்தா நம்ம 2 நாள் முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருக்கலாமே. இந்த மாதிரி பாட்டு பாடுறதெல்லாம் இடையில ஒரு டீ பிரேக்காக ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. அங்கே நம்ம டீ குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கிளம்பிட்டோம். அயோத்தியாலலாம் வாரணாசி கம்பேர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப குளிர். ஏன்னா வந்து ஃபுல்லும் ஓப்பன் ஏரியா நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப சில்னஸாக இருந்தது. சூப்பர் ப்ரோ. ஸ்டார்ட் மியூசிக். இந்த பாட்டை உங்க நம்பர்ல உங்க மிஸ்ஸஸ்க்கு அனுப்புது. மிஸ்ஸஸ் அனுப்ப முடியாது. யாருக்கு அனுப்ப ப்ராப்ளம், யாருக்கு அனுப்ப கூடாது. ரகசியமா குடும்பத்துல குப்பி பாடட்டு பா. ஸ்டார்ட் மியூசிக். என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா. சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம உத்தரப்பிரதேச உள்ள அயோத்தியாவுக்கு டிசம்பர் 8ஆம் தேதி 9:30 மணி போல் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கேயும் நம்ம தூக்க கலக்கத்தோடு போய் இறங்கினாலும் மேலதாளங்கள் முழங்க நமக்கு வரவேற்பு கொடுத்து உற்சாகப்படுத்திட்டாங்க. ஸோ கொண்டாட்டத்தில் நம்மளும் பங்கெடுத்துக்கிட்டு கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் டின்னர் வந்து அயோத்தியாவில் அங்கே கலை நிகழ்ச்சிகள் நடந்த அந்த பக்கத்துலேயே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டோம்.
சேர்ந்த கலைஞர்களும் பாரம்பரிய கலைகளை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அதற்கடுத்ததாக அயோத்தியாவை சேர்ந்த கலைஞர்களும் அவங்க உரிய கலை நிகழ்ச்சிகள் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதில் நம்ம உற்சாகமாகி 11 மணி ஆகிறது கூட நமக்கு தெரியலை. 11 மணி அந்த அளவில் தான் நம்ம அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் முடிந்தது. அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து போகிறதுக்கே நமக்கு 11:30 12 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கே நடந்த கலை நிகழ்ச்சிகளெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுலேயும் இந்த அயோத்தியில் இருக்கிற அந்த கலைஞர்கள் நடத்தின அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது கண்ணே எடுக்க முடியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. அவங்களோட ஃபோக் டான்ஸ் அந்த ஸ்டைலே பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி நின்று அந்த மாதிரி உள்ள ஃபோக் டான்ஸ் வந்து உண்மையிலே மெய் சிலிக்கிற வகையில் இருந்தது. அந்த ஸ்ரீராமரோட வரலாறு, அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பாரத கொடியை அவங்க ஒவ்வொருத்தவங்க அதை பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தவங்க மேலே ஏறி நின்று அதை அந்த வந்தே மாதரம் அந்த பாடல் இது கேட்கும்போது நமக்கு வந்து ஒழிக்கும் போதே நமக்கு அப்படி ஒரு கூஸ் பம்பாக இருந்தது. நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் இந்தியர்களாக பிறந்ததுக்கு வந்து பெருமைப்படணும். அந்த இதை பார்க்கும்போது நமக்கே என்ன சொல்ல ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. அயோத்தியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வர்றதுனால எல்லா ஹோட்டல் ரூம்ஸும் கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு 11:30 12 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கடுத்ததாக நம்ம வந்து ஏர்லி மார்னிங்கும் ஒரு 5:30 கிளம்பணும் அப்படிங்கிறதுனால நம்ம பேக் பண்ணிட்டு வர கிளம்பணும். ஸோ அதுக்காக நம்ம எல்லாத்தையும் போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வெளில எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். இப்போ காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங்காக நமக்கு ஒரு 5:30 கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளேயுமே ரெடி ஆகிட்டு கீழே இறங்கிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா செம்ம ஃபாகு, செம்ம குளிர், ரொம்ப நல்ல சில்னஸ் தான் இருந்தது. இரவு நேரத்துலலாம் நமக்கு வந்து 10 டிகிரி 11 டிகிரி செல்சியஸ் அந்த நிலைமையில தான் நமக்கு இருந்தது. ஸ்ரீராம ஜென்ம பூமியான இந்த அயோத்தியாவுக்கு வந்ததே நம்மளோட பெரும்பாக்கியம். அதுவும் இப்போ ஸ்ரீராமர் கோயிலை வந்து நம்ம தரிசிக்க போகிறோம். எல்லாரோட மனசுலையும் ராமநாமமும் ராம மந்திரமும் நமக்கு பதிஞ்சு நல்லா ஒழிச்சிட்டு இருந்தது. இப்போ நம்ம காலைல எழுந்திரிச்சு கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ ராமர் கோயிலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். பஸ் ஏறின உடனேயே நம்ம ஸ்ரீராமரோட நாம ராமாயணம்லாம் பாட ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி பஸ்ஸில் ஃபுல்லுமே ராம மந்திரங்கள் தான் ஒழிச்சிட்டு வந்துட்டு இருந்தது. நம்ம பஸ்ஸிலேருந்து இறங்கி ஸ்ரீராமரோட திருமுக தரிசனம் பார்க்குற அங்கே போகிற வரைக்குமே நாங்கள் வந்து பஜன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். இதில் நமக்காக தனியாக ஒரு கியூ அரேஞ்ச் பண்ணி விஐபிக்காக நமக்கு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ நேராக நம்ம வந்து சுவாமியை தான் தரிசனம் பண்ண நேராக போயாச்சு. ரொம்ப அற்புதமான தரிசனம். இதில் பால ஸ்ரீராமரை நம்ம அவரோட திருமுகத்தை அந்த புன்னகை புரிந்த முகத்தை பார்க்கும்போது நமக்கு வேறு எதுவுமே நமக்கு தோணாது. மனசில் உள்ள என்ன சொல்ல மனசில் எந்த ஒரு கவலை இருந்தாலும் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு அவரோட புன்னகையை பார்க்குறதுலே தான் நம்ம இருப்போம். அந்த மாதிரி ஒரு தரிசனம். அதுவும் நம்ம தனியாக நமக்காகவே ஒரு சிறப்பான ஏற்பாடுகளோட எந்த ஒரு நெரிசலும் இல்லாமல் அவரோட திருவுருவத்துக்கு முன்னாடி நின்று நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம சேவிச்சுட்டு நம்ம வர்றது வந்து எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். இதை விட நமக்கு வந்து வாழ்க்கையில் வேறு ஏதாவது பாக்கியம் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அங்கேயும் போய் பாலராமர் அப்படிங்கிறதே நமக்கு வந்து அறிவுக்கு எட்டாமல் அங்கேயும் நம்ம சீதா மாதாவை தாயாரை தான் தேடுற மாதிரி இருந்தது. இங்கே வெறும் பாலராமரை தானே தரிசிக்க முடிஞ்சது. அதுக்கடுத்ததாக சீதா மாதா ஆஞ்சநேயர்லாம் காணாமல் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளேயுமே பார்த்திங்க அப்படின்னா மேலே உள்ள ஃப்ளோருக்கும் எங்களுக்கு தரிசனத்துக்கு அலோவ் பண்ணாங்க. அங்கேயும் போயிட்டு பட்டாபிஷேக ராமர் அந்த அற்புத காட்சியை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். இங்கே தென்னிந்தியாவில் நம்ம சுவாமியை கருப்பு நிற திருமேனியை பார்த்துட்டு அங்கே மார்பிளில் அதுலேயும் உருவங்களெல்லாம் அப்படி ஒரு அழகாக பதிச்சு அவங்க கண்களெல்லாம் அப்படியே நம்ம உயிரோட்டம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க.
நம்ம அங்கே போய் நின்ன உடனேயே நம்ம இவ்வளவு நாளாக நம்ம ராமரோட பட்டாபிஷேக காட்சியை வந்து எவ்வளோ தடவை நம்ம பார்த்துருந்தாலும் இந்த பட்டாபிஷேக ராமரோட காட்சியை நம்ம பார்த்துட்டு அதுவே நம்ம மனசில் வந்து நிறைஞ்சிருக்குது. அயோத்தியாவில் உள்ள ஸ்ரீராமர் கோயிலுக்கு போகும்போது அங்கே பாதுகாப்பு கருதி மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பஸ்லேயே நாங்கள் வச்சுட்டு போயிட்டோம். நமக்கு கேமராலாம் எடுத்துகிட்டு போக நமக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளோட பயணம் பண்ண ஐஆர்சிடிசி நண்பர்கள், அதுக்கப்புறமா வாலண்டியர்ஸாக வந்த சில நண்பர்கள் மட்டும் ஒரு 2-3 பேர் ஃபோன் வச்சுருந்தாங்க. அவங்க ஃபோனில் மட்டும்தான் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சது. இது மட்டும்தான் ஒரு குறையாக இருந்தது. பட் அங்கே வந்து என்னமோ ஒரு குளறுபடி பண்ணி விட்டுட்டாங்க. அங்கங்கே அப்படி அப்படியே குரூப்பாக எடுத்து எந்த கிளிப்பிங்ஸேயுமே வந்து நமக்கு சரியாக கிடைக்கல. அதற்கடுத்ததாக அயோத்தியாவில் உள்ள சக்தி வாய்ந்த ஹனுமன் கார்கி அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு போனோம். இது 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில். 76 ஸ்டெப்ஸோடு ரொம்ப கொஞ்சம் ஹைட்டாக ஒரு கோட்டை மாதிரி அமைப்பில் ஹனுமர் வந்து காட்சி தர்றாரு. இங்கே உள்ள ஆஞ்சநேயரும் நின்ற வடிவில் கொஞ்சம் பாதாளத்தில் இருக்கிற மாதிரி தான் இருப்பார். அவரோட சக்தி வாய்ந்த கண்கள் மட்டும் நம்ம தரிசனத்துக்கு போகும்போது நமக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹனுமனோட தரிசனத்தையும் நம்ம பெற்றுட்டு நம்ம அதுக்கு அடுத்ததாக வந்தோம். இங்கே உள்ள மக்கள் இங்கே ஹனுமானை முதல்ல தரிசிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா ஸ்ரீராமரை வழிபட வர்றாங்க. எங்களுக்கு வந்து நேரம் வந்து அங்கே கொடுத்துருக்க அந்த டைமிங்குள்ளே நம்ம சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஸ்ரீராமர் கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஹனுமன் கோயிலுக்கு வந்தோம். இந்த ஹனுமன் கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா எப்போயும் நமக்கு கூட்டம் நிறைஞ்சு தான் இருக்கும். அதுலேயும் லோக்கல்ஸில் அங்கே உள்ள மக்களெல்லாம் பார்த்திங்கன்னா காலைல எழுந்திரிச்ச உடனே இந்த ஹனுமன் கோயிலில் வந்து ஹனுமனை தரிசனம் பண்ணிட்டு தான் அவங்களோட அன்றாட பணிகளை தொடங்குறதா சொன்னாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஹனுமன். இந்த தரிசனமெல்லாம் முடிச்சு நம்ம ரிட்டர்ன் ஆகும்போதே வர வழியிலே நம்ம ஒரு குட்டியாக ஷாப்பிங்கும் நம்ம அப்படியே பண்ணிட்டு வந்துட்டு நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோம். இங்கே ஸ்ரீ ஹனுமன் கோயிலை தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரையூ நதி பார்க்குறதுக்கு நம்ம பஸ்ஸில் கிளம்பி வந்துட்டோம். இங்கே சரையூ நதி அற்புதமாக இப்போ வந்து படித்துறையெல்லாம் நல்லா சீரமைச்சு கட்டி நல்லா இது பண்ணியிருக்காங்க. நமக்கு நேரம் குறைவு அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரம் மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்க. அதுக்குள்ளேயே நம்ம வந்து அங்கே போயிட்டு அந்த சரையூ நதியெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டோம். அந்த சரையூ நதி பக்கத்துலேயே ஒரு பேலஸ் போன்ற அமைப்புலலாம் இருந்தது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னும் நமக்கு அதெல்லாம் போய் பார்க்குறதுக்கான நேரம் இல்லை. ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற நம்ம இங்கே இறங்கி நிற்கிற சரையூ நதி இந்த இடமெல்லாம் வந்து கொஞ்சம் நீர் கலங்கலாக தான் இருந்தது. மக்கள் இந்த புனிதமான நீர்நிலைகளை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இறங்கணும் குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன தடுப்பு மாதிரி வச்சுட்டு அது மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கு அந்த பக்கமாக வந்து படகு சவாரி செய்யக்கூடிய இடம்லாம் அங்கே இருக்குது. இமயமலையிலிருந்து உருவாகக்கூடிய புனிதமான காக்ரா நதியோட துணை நதி தான் இந்த சரையூ நதி. ஸ்ரீராமரோட பால்ய பருவம் அவர் குளித்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சரையூ நதி தான் சொல்லப்படுது. அதே மாதிரி ஸ்ரீராமர் ஜலசமாதி அடைந்த இடமும் இந்த சரையூ நதி அப்படின்னு நம்பப்படுது. இந்த நதி வந்து 350 to 400 கிலோமீட்டர் தொலைவில் இந்த உத்தரப்பிரதேசத்தில் பாயுது. இந்த அயோத்தியாவில் இன்னும் நிறைய பேலஸ் அதுக்கப்புறம் மஹாலெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தனியாக ஒரு சுற்றுப்பயணம் வரும்போது இந்த பேலஸ் மஹாலெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுட்டு ஒரு தடவை சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கிறது இந்தியாவோட மத்திய அரசின் நேரடி நிகழ்ச்சியான காசி தமிழ்ச்சங்கமம் 4.0 தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். முழுக்க இலவச பயணம் தான். இதில் நம்ம வந்து ₹1 கூட நம்ம கொடுக்கல. டெபாசிட்டாக ₹1500 மட்டும் நம்ம கட்டணும். அதுவும் வந்து நம்ம பயணம் முடிந்து நம்ம ரிட்டர்ன் வந்த உடனே 15-20 நாட்களுக்குள்ளே நமக்கு திரும்ப வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான பயணம். நம்ம காசி தமிழ்ச்சங்கமம் பயணம் போகிறதுக்கு 1 மாதம் முன்னாடி தான் இந்த அயோத்தியா ஸ்ரீராமர் கோவிலில் துவஜஸ்தம்பத்தோட கொடியேற்றம் நடந்தது. அதனால் இந்த நகரம் முழுதுமே நல்லபடியாக புதுப்பிக்கப்பட்டு செல்லும் சாலைகள்லாம் வந்து அழகிய ஓவியங்கள் வண்ண வண்ண ஓவியங்கள்லாம் வந்து வரையப்பட்டிருந்தது. அது வந்து அந்த அயோத்தியா நகரம் முழுவதுமே அந்த மாதிரி இருந்ததுனால ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இப்போ அடுத்ததாக இந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு அயோத்தியாவிலேருந்து நம்ம வாரணாசி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நமக்கான ரிட்டன் ட்ரெயின் தமிழ்நாடு சென்னை கோயம்புத்தூர் போகிறதுக்கு ரிட்டன் ட்ரெயின் வந்து நமக்கு வாரணாசிலேருந்து தான் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அயோத்தியாவிலேருந்து இப்போ திரும்ப நம்ம வாரணாசி நோக்கி போயிட்டுருக்கோம். அதற்கிடையிலையும் நமக்கு ஒரு ட்ரேட் சென்டரில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அந்த வாரணாசியில் இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டர்லையும் பார்த்திங்கன்னா கைவினைப் பொருட்கள் நிறைய வச்சுருந்தாங்க. இதில் வந்து ரொம்ப மனம் கவர்ந்த வகையில் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கார்பெட்லேயே அவங்க வந்து அந்த ஒரு உள்ளன் த்ரெட் மாதிரி வச்சுட்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து வாரணாசியை சேர்ந்த அந்த காட்டன் சாரீஸ் அந்த மாதிரியும் நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் என்ன ரேட் வரும்? ड्रेस में चूड़ीदार
ஜெகா பாருங்க இது காட்டன் சரியா உங்களுக்கு வேணுமா சுடிதார் இது பியூர் காட்டன் ஆர் மிக்ஸ்ட் பியூர் காட்டன் பனாரஸ் 1100 20% less 1100 ரூபாய் தான். कितने रुपया 1100 20% less 20% டிஸ்கவுண்ட் சொல்லிட்டாங்க ஆல் ஓவர் அம்மா ஆல் ஓவர் விவிங் ஆல் ஓவர் நோ பிரிண்ட் இது குவாலிட்டியா தான் இருக்கும் ஹேண்ட்லூம் பவர்லூம் மிஷின் பவர்லூம் ஆனா காட்டன் தான். காட்டன் தான் அது என்ன படுவா அது ஆரஞ்சு ये क्या मटेरियल है? கோரா கோரா காட்டன் கோரா காட்டன் சொல்லுவாங்கல்ல இந்த நூல் எல்லாம் த்ரெட் ஒர்க்லாம் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் ரேட் 850 850 वो ड्राई वॉश करना पड़ेगा ना नहीं हैंड वॉश मशीन नो मशीन हैंड वॉश है हैंड वॉश हैंड वॉश फिर केरला तमिलनाडु चेन्नई पांडिचेरी नेक्स्ट प्रोग्राम है पांडिचेरी நைஸ் காட்டன் தான் அவங்க வேணும்னாங்க காட்டன்னா எடுத்து கொடுங்க எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பிரிச்சு காட்ட சொல்லுங்க. இது நல்லா இருக்கா இது எடுத்து வச்சிருக்காங்க उमा दादा और ये पल्लू है ये पल्लू कार्ड केल வந்து சார் ஷார்ட் பல்லு அம்மா ஷார்ட் பல்லு இதுங்க कार्ड தான் क्या मटेरियल है कॉटन ये क्या मटेरियल है कॉटन प्योर कॉटन देखिए मिक्स्ड पीवी कॉटन क्या कॉटन पीवी कॉटन पीवी कॉटन இது ऑल ओवर हैंड वर्क अम्मा ऑल ओवर हैंड वर्क मिरर वर्क நல்லா இருக்கு கலர் நல்லா இருக்கு பிரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்க. क्या सोसाइटी है सोसाइटी में है ना हैंडलूम सोसाइटी और பவர்லூம் சின்ன சின்ன கையினால் செய்யக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் வந்து வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கைவினை பொருட்கள் எல்லாம் எக்ஸிபிஷன் கம் சேல் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதற்கிடையில் இந்த காசி தமிழ் சங்கமம் ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்ததுனால அதுவும் கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரெயின் ஏற வந்துட்டோம். ட்ரெயின் ஏறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது தான் நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி வந்து ஏறுற மாதிரி நம்ம வந்து ஏறணும். காசி தமிழ் சங்கமம் மூலமாக போன இந்த சுற்றுப்பயணம் வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பயணம். ஏன்னா தனியாக நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் தனிநபர்களாக வந்து நமக்கான கரெக்டான நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடைத்து அவங்களோடையும் இந்த பயணத்தை நம்ம அனுபவித்து அதற்குரிய பயணம் நம்ம பெறுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். இது வந்து வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னே நமக்கு சொல்லலாம். இதில் நமக்கு வந்து 9 நாள் நமக்கு பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். 9 நாளும் எப்படி கழிந்தது அப்படின்னே நமக்கு தெரியலை. அந்தளவு ரொம்ப சீரும் சிறப்புமாக இருந்தது. நமக்கு வந்து நண்பர்களை வந்து பிரிய மனசே இல்லை. அந்த மாதிரி தான் இந்த பயணம் இருந்தது. இந்த காசி தமிழ்ச்சங்கமில் நமக்கு கருணே வடிவான காசி விஸ்வநாதர் நமக்கு கூட இருந்து பயணத்தில் இணைய செய்து எல்லா அனுபவங்களும் நமக்கு கொடுத்து அவரோட திருமுக திருவடி தரிசனம் எல்லாமே நமக்கு கொடுத்து அருள் செய்த இறைவனுக்கும் ரொம்ப நன்றி. இந்த அருமையான ஒரு காசி தமிழ்ச்சங்கமம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ண மத்திய அரசுக்கும் அதனோட துறை சார்ந்தவர்களுக்கும் அதற்கு பின்னால் இருந்து உழைப்பவர்களுக்கும் அதே மாதிரி நமக்காக முன்னாடி இருந்து கண்ணும் கருத்துமாக நம்மளை வழிநடத்தி சென்ற எல்லோருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்மளோட பயணம் செய்து நமக்கான இந்த பயணத்தை ரொம்ப அழகாக்கி கொடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த காசி தமிழ் சங்கமம் தொகுப்புகளான இதுக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து காசி பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம்லாம் நம்ம போயிருக்க அந்த நிகழ்ச்சிகளும் இருக்குது. காசி தமிழ் சங்கமம் 4.0 பயணத்தோட முழு தொகுப்பும் Day 1 Day 2 Day 3 அப்படிங்கிற வரிசையில் வீடியோக்களாக போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய நீங்களும் பயணம் செய்கிறது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கும் இருக்கும். இந்த காசி தமிழ் சங்கமம் இலவச பயணமில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வீடியோஸாக போட்டிருக்கேன். அதை எல்லாமே காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதுவும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப தேங்க்ஸ். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். இந்த KTS 4.0க்கு பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனாக இருக்கட்டும், அப்புறம் டைரக்டர் ஆஃப் IIT காமகோடி, அதுக்குள்ள பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு நேற்று கூட மோடல் ஆஃபீஸ்லாம் வந்தாங்க. அதுக்குள்ள பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 பஸ்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு சிறிய அடில் சேவை தான் பண்ணியிருக்கோம். பல பேர் முகம் தெரியாது சார் சொன்னாலும் உங்களுக்கு நேரடியாக முகம் தெரிந்த மனிதர்களாக எங்களுடைய சேவை கடைசி நேரத்தில் சிறிய சேவை தான்.
அதே எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமா நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம். சில நேரத்தில் ரூல்ஸை ஃபாலோ பண்றதால கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியது வேற வழி கிடையாது. அது சில பேருக்கு வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம். எல்லா இடத்துலயும் உங்களுடைய கீர்த்தி பெரியதுங்கிறது போல உங்களுடைய சில இடத்துல வந்து விதிமுறைகள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பல பேருக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அது நேரத்தில் சில நேரத்தில் கொஞ்சம் கடுமையான இருந்திருக்கலாம். முடிய வரைக்கும் வந்து ரூலா இருந்தாலும் ஆன் ஸ்பாட் என்ன டிசிஷன் எடுக்கும் அது மாதிரி எடுத்துட்டு போனாங்க. சில இதெல்லாம் பெண்ட் பண்ணியிருக்கேன், நான் பெண்ட் பண்ணி தான் எடுத்தேன். அதனால வந்து உங்க சௌகரியத்தையும் பார்த்துட்டு அது உங்களை ஒத்துழைப்பு தான். சிறியவர்களாக இருக்கட்டும் பெரியவராக இருந்தாலும் நான் சொன்னதை கேட்டு ஒத்துழைப்பு கொடுத்தது இல்லை. நீங்க என்ன சொல்றது அப்படிலாம் கேட்காம வந்து நான் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. மேலும் அடுத்து வரப்போகிற 5-6 சில பேர் சஜஷனாக கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள் பாஸ் பண்ண வேண்டியதுல பாஸ் பண்ணுறோம். ஆனால் எங்களுடைய ஐயருடைய முக்கியமான ஸ்லோகம் என்னன்னா வந்து எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும். கல்வியா இருக்கட்டும், கவர்மெண்ட்ல கொடுக்குற பயன்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற எண்ணக்கோத்தெல்லாம் நாங்கள் பயணிக்கிறோம். அது நடக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு சார் கை கொடுங்க சார். தேங்க்யூ. எனக்கு ஆனா இந்த செட்டு பொறுத்தவரை நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துங்க. சோ அதெல்லாம் நம்ம ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சுமேஷ் தேங்க்யூ சுமேஷ். இவரும் வெளியில் தெரியாதவர்கள்ல ஒண்ணு. அங்க படம் எடுத்திருந்தாங்க. அனைத்தையும் பதிவு பண்ணது ஐயா தான், திரு முத்துக்குமார் அவர். வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை கண்ணில் நல்ல தூரம். வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேல் முருகனுக்கு, வெற்றி முருகனுக்கு, முருகா 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 அரோகரா.